Hi dear friends, welcome to Bug Free Infotech channel. In this video, we are going to discuss third unit in computer science, chapter 9. Chapter name is List, Tuples, Set and Dictionary. We already discussed a few topics in last video. Let's see the remaining topic in this video. Let's see tuples. Tuples is number of values that separated by the commas and enclosed within a parenthesis. நமக்கு வந்து லிஸ்ட் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டப்புள்ஸும். ஸோ ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா parenthesis யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் டப்புள்ஸ் ஓவர் எ லிஸ்ட். ஸோ வில் சி தட் ஒன் பை ஒன். ஸோ என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்றது பார்க்கலாம். எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். பட் டப்புள்ஸில் இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. தட் இஸ் அ கீ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டப்புள்ஸ் அண்ட் லிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஸோ எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் வந்து என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். பட் டப்புள்ஸில் இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா parenthesis யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் பாருங்கள். டப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இடரேட்டிங்க்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து ஃபாஸ்டராக இருக்கும் கம்பேர் வித் அ லிஸ்ட். ஓகே, தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் டப்புள்ஸு. லெட்ஸ் see the next topic, how to creating a tuples. டப்புள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். டப்புள்ஸை கிரியேட் பண்ணுறதும் நமக்கு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு மாதிரி தான். லிஸ்ட்டில் எப்படி வந்து எலிமெண்ட்ஸை வந்து டிஃபைன் பண்ணுவோமோ ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி, ஸோ அதே மாதிரி டப்புள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து parenthesis யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம கமாஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டப்புள்ஸில் வந்து parenthesis தான் யூஸ் பண்ணணும் இல்லை, எலிமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு parenthesis இல்லாமல் கூட நம்ம வந்து எலிமெண்ட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் அப்படி கிடையாது. லிஸ்ட்டில் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எலிமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ண முடியும். பட் டப்புள்ஸ் இஸ் நாட் லைக் தட். வி கேன் இன்க்ளூட் த எலிமெண்ட்ஸ் இன்சைட் த parenthesis ஆல்சோ வித்தவுட் parenthesis. ஓகே, லெட்ஸ் see the syntax for that. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் பாருங்கள். இங்கே டப்புள்னுடைய நேம் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லிஸ்ட்டை கிரியேட் பண்ணும்போது லிஸ்ட்டுக்கு நேம் கொடுக்குற மாதிரி இங்கே டப்புள் நேம் கொடுத்துட்டு இங்கே parenthesis யூஸ் பண்ணி நம்ம எம்டி டப்புள்ஸை கிரியேட் பண்ணுற சின்டாக்ஸ் இது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், parenthesisக்குள்ளே எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணி, அதாவது parenthesisக்குள்ளே எலிமெண்ட்டை இன்க்ளூட் பண்ணி டப்புள்ஸ் கிரியேட் பண்ணுற சின்டாக்ஸ் இது. நெக்ஸ்ட்டு டப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணுறோம், பட் parenthesis இல்லாமல் கூட நம்ம வந்து எலிமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம். அதுக்கான சின்டாக்ஸ் தான் அது. லெட்ஸ் see the example for that. இங்கே பாருங்கள் நம்மளுடைய எக்ஸாம்பிள். இங்கே ஃபஸ்ட்டு ஒரு டப்புள்ஸை கிரியேட் பண்ணுங்க. டப்புள்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா மை டப் 1 அப்படின்றது டப்புள்னுடைய நேமு. ஈக்குவல் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எலிமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா parenthesisக்குள்ளே இருக்குது. 23, 56, 89 இது பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் என்னும் போது நம்ம வந்து அதை சிங்கிள் கோர்ஸில் டபுள் கோர்ஸில் இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சப்போஸ் ஸ்ட்ரிங்கோ இல்லை வந்து கேரக்டர்ஸோ கொடுக்குறீங்கன்னா அதை வந்து சிங்கிள் கோர்ஸ்லேயே இல்லை டபுள் கோர்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் கொடுத்துக்கிறதுனால இங்கே வந்து சிங்கிள் கோர்ஸில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறதுனால இங்கே வந்து டபுள் கோர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ பிரிண்ட் மை டப் 1 அப்படின்னும் போது மை டப்பில் இருக்க எலிமெண்ட்ஸை வந்து இங்கே அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுவோம். திஸ் இஸ் த ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் டப்புள்ஸு. நெக்ஸ்ட்டு லெட்ஸ் see this example. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம், பட் parenthesis இல்லாமல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு டப்புள்ஸ் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு எலிமெண்ட்ஸை கிரியேட் பண்ணால் அதுக்கு parenthesis யூஸ் பண்ணி எலிமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ வித்தவுட் parenthesis நம்ம யூஸ் பண்ணி எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த மெத்தட். ஸோ இங்கே பாருங்கள், சேம் வேல்யூஸ் தான், சேம் எலிமெண்ட்ஸ் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், பட் parenthesis யூஸ் பண்ணல. ஸோ தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் கிரியேட்டிங் அ டப்புள்ஸ். லெட்ஸ் see the next topic, creating a tuple using the tuple functions. இப்போ டப்புள் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து ஒரு டப்புளை கிரியேட் பண்ணலாம், ஒரு லிஸ்ட்டை டப்புளாக கிரியேட் பண்ணலாம் பை யூஸிங் த டப்புள் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸை, அதாவது எலிமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். லெட்ஸ் see the syntax for that. டப்புள்னுடைய நேம் கொடுக்கணும். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், டப்புள் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம் இங்கே. நெக்ஸ்ட்டு parenthesis, டப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா parenthesisக்குள்ளே யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் யூஸ் பண்ணணும். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் யூஸ் பண்ணுற எலிமெண்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட்டு. ஸோ அந்த லிஸ்ட்டை தான் வந்து நம்ம வந்து டப்புள் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த எலிமெண்ட்ஸை வந்து டப்புள்ஸை கன்வெர்ட் பண்ணி ஒரு டப்புள் நேம் கொடுத்து அதில் ஸ்டோர் பண்ணுறோம். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் கிரியேட்டிங் அ டப்புள்ஸ் யூஸிங் த டப்புள் ஃபங்க்ஷன்ஸ். லெட்ஸ் see the example here. இங்கே பார்த்தீங்கன்னா டப்புள் நேம் வந்து சின்டாக்ஸில் கொடுத்துருக்க மாதிரி டப்புள் நேம் வந்து மை டப் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
டப்புள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம், டப்புள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டை தான் நான் வந்து டப்புளாக கன்வெர்ட் பண்ணுறேன். அந்த கன்வெர்ட் பண்ணுறது தான் டப்புள்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி லிஸ்ட்டாக இருக்கிறத டப்புளாக கன்வெர்ட் பண்ணி இதில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அதாவது myTub3ன்றதில் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து அதை பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம் myTub3. ஸோ இப்போ இது ஆக்சுவலாக லிஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது. இப்போ பாருங்கள் நமக்கு அது பேரந்திசிஸில் வந்து டிஸ்பிளே ஆகுது. அதாவது லிஸ்ட்டாக இருக்கிற எலிமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து டப்புள்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம் பை யூஸிங் டப்புள் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், டைப்பு. இந்த டைப்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன டேட்டா டைப்ஸ் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் என்ன டேட்டா டைப்ஸ்ன்றதை ஃபைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம டைப்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் myTub3ன்றது பார்த்தீங்கன்னா என்ன டேட்டா டைப்ஸ்ன்றதை பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த டைப்ன்ற ஃபங்க்ஷன்ஸ். இங்கே அது என்ன டைப்ன்றதை டிஸ்பிளே பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக myTub3ன்றது பார்த்தீங்கன்னா டப்புளாக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அது டப்புள்ன்றதை டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், கிரியேட்டிங் a சிங்கிள் எலிமெண்ட் டப்புள். அதாவது ஒரு டப்புளை கிரியேட் பண்ணி சிங்கிள் எலிமெண்ட் மட்டும் இன்க்ளூட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் எலிமெண்ட் இன்க்ளூட் பண்ணுறோன்னா அது பக்கத்தில் கமாஸ் யூஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து கமாஸ் யூஸ் பண்ணலைன்னா ஸோ அந்த எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி டேட்டா டைப்ஸாக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அப்போ அந்த எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அதை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ டப்புள்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட் யூஸ் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம்னா சிங்கிள்டன் டப்புள் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் see the example for that. லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். myTub4ன்றதை யூஸ் பண்ணி ஒரு டப்புள்ஸ் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலிமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணுறோம் 10 அப்படின்றது. ஆனால் ஒரே ஒரு சிங்கிள் எலிமெண்ட் யூஸ் பண்ணி டப்புள் கிரியேட் பண்ணுறோம்னா அதுக்கு பக்கத்தில் கமாஸ் யூஸ் பண்ணணும். கமாஸ் யூஸ் பண்ணால் அது ஆர்டினரி டேட்டா டைப்ஸ் எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், நம்ம டைப்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி myTub4ன்றது என்ன டைப்ன்றதை ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ், அதாவது டைப்ன்ற ஃபங்க்ஷன்ஸ் என்ன டிஸ்பிளே பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த myTub4ன்றது. ஸோ அது இன்டிஜர் டேட்டா டைப்ஸ்ன்றதை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், myTub5ன்ற ஒரு டப்புளை கிரியேட் பண்ணி ஸோ அதுக்குள்ளே சிங்கிள் எலிமெண்ட் இன்க்ளூட் பண்ணுறோம். அப்படி இன்க்ளூட் பண்ணும்போது பக்கத்தில் கமாஸ் யூஸ் பண்ணுறோம். கமாஸ் யூஸ் பண்ணால் தான் அந்த எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டப்புள்ஸ் எலிமெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி myTub5ன்றது என்ன டைப்ன்றதை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், அது வந்து டப்புள்ன்றது நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே டு கிரியேட் a single element in a tuple. நெக்ஸ்ட் டாபிக், அக்சஸிங் வேல்யூ இன் எ டப்புள்ஸ். அதாவது டப்புள்ஸில் இருக்க எலிமெண்ட்ஸை வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம் பை யூஸிங் த இன்டெக்ஸ் நம்பர். நம்ம ஆல்ரெடி லிஸ்ட்டில் பார்த்த மாதிரி தான். லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் வேல்யூவில் தான் போயிட்டு ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி தான் டப்புள்ஸும். ஸோ தட் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. நம்ம இன்க்ளூட் பண்ணுற ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்டெக்ஸ் வேல்யூவில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ அதை நம்ம எப்படி அக்சஸ் பண்ணலான்றதை எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. லெட்ஸ் see the example. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு டப்புள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ டப்புள் நேம் பார்த்தீங்கன்னா Tub1. அஸ்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி பேராந்திசிஸ்க்குள்ளே சம் எலிமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நம்ம எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு 3 பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்பர்ஸு, செகண்ட் 2 எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரிங்ஸு, தேர்டு 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டிங் வேல்யூஸ், அதாவது டெசிமல் வேல்யூஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பிரிண்ட் Tub1ன்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ டப்புள்ஸில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து நமக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் Tub1க்கு பதிலாக நம்ம வந்து பிரிண்ட் Tub ரேஞ்சில் கொடுக்குறோம். அதாவது இன்டெக்ஸ் வேல்யூ ரெஃபர் பண்ணி 2லேருந்து 5 வரைக்கும் இருக்க வேல்யூஸ். 5நாலுமே நம்ம ரேஞ்சில் எண்ட் வேல்யூ 5 - 1 4ன்னு கன்சிடர் பண்ணும். 2லேருந்து 4 வரைக்கும் இருக்க வேல்யூஸை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அப்போ 12ன்றது 0ல் இருக்கும், 78ன்றது 1ல் இருக்கும், 91ன்றது 2ல் இருக்கும், தமிழ்ன்றது 3ல் இருக்கும், தெலுங்குன்றது 4 இருக்கும். அப்போ 2லேருந்து 4 வரைக்கும்னால 91 தமிழ் தெலுங்குன்றதை நமக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், அவுட்புட் ஸ்க்ரீனு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 91 தமிழ் தெலுங்குன்றதை பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் Tub1. இங்கே பார்த்தீங்கன்னா ரேஞ்சில் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கல, பட் எண்டிங் வேல்யூ கொடுத்துருக்கோம். எண்டிங் வேல்யூ 5நாலுமே 5 - 1 4ன்னு கன்சிடர் பண்ணும். ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கலனாலுமே அது 0வாக கன்சிடர் பண்ணிங்க, 0லேருந்து எடுக்கும். அப்போ 0லேருந்து 4 வரைக்கும் இருக்க வேல்யூஸ் 12ன்றது 0, 78 1, 91ன்றது 2, தமிழ்ன்றது பார்த்தீங்கன்னா 3, தெலுங்குன்றது பார்த்தீங்கன்னா 4. அப்போ உங்களுக்கு 12லேருந்து தெலுங்கு வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் Tub1 ஸ்டார்டிங் வேல்யூ ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேல்யூ கொடுத்துருக்கோம், பட் எண்டிங் வேல்யூ கொடுக்கல. ஸ்டார்டிங் வேல்யூ 4, எண்டிங் வேல்யூ கொடுக்கலனாலுமே அந்த டப்புள்ஸில் இருக்க எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்ட் எலிமெண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இப்போ 4th எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 0,
and this is 1 2 3 4 அப்ப தெலுங்குல வந்து 69.48 வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இங்க பாருங்க தெலுங்கு 3.14 69.48 வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. Let's see the next example. இங்க பாருங்க print top 1. ஸோ ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோலன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் வேல்யூமே இல்லை, எண்டிங் வேல்யூமே இல்லை. ஸோ இது என்ன பண்ணணும்னா, ஸோ அந்த டப்புளில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேல்யூ இல்லைன்னும் போது 0 எடுத்துக்கும், எண்டிங் வேல்யூ இல்லைன்னும் போது அந்த டப்புளில் இருக்க லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் உங்களுடைய அவுட்புட்டு 12லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 69.48 வரைக்கும், அதாவது டப்புள்ஸில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். திஸ் ஆல் த ஈஸி மெத்தட் டு ஆக்சஸிங் த வேல்யூ இன் எ டப்புள். நெக்ஸ்ட் டாபிக் அப்டேட் அண்ட் டெலிட் டப்புள். நம்ம வந்து ஆல்ரெடி படித்தோம். டப்புள்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இம்யூடபிள். இம்யூடபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டப்புள்ஸில் இருக்க எலிமெண்ட் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. பட் லிஸ்ட் நாட் லைக் தட். லிஸ்ட் பார்த்தீங்கன்னா மியூடபிள். ஸோ அதில் இருக்க எலிமெண்ட்ஸ் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ டப்புள்ஸ் தான் பார்க்க போகிறோம். வி கேன் டூ த டூ திங்ஸ் இன் த டப்புள்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டப்புள்ஸில் இருக்க வேல்யூவை ஜாயின் பண்ணலாம், அதே மாதிரி என்டையர் டப்புள்ஸை வந்து டெலீட் பண்ணலாம். ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி வந்து ரெண்டு டப்புள்ஸில் இருக்க வேல்யூஸை ஜாயின் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். லெட்ஸ் see this எக்ஸாம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா டப் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்புள்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் இருக்குது 2 4 6 8 10 அப்படின்ற எலிமெண்ட்ஸ் இருக்குது. செகண்ட் டப்புள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டப்புளுடைய நேம் பார்த்தீங்கன்னா டப் 2. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம் வேல்யூஸ் இருக்குது 1 3 5 7 9. ஸோ இந்த ரெண்டு டப்புள்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து கம்பைன் பண்ணுறோம், அதாவது ஜாயின் பண்ணுறோம். டப் 3ன்ற ஒரு டப்புள்ஸை கிரியேட் பண்ணி டப்புள் 1ல் இருக்கிறதையும் டப்புள் 2ல் இருக்கிறதையும், அதாவது அடிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணி டப்புள் 3ல் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, இப்போ பிரிண்ட் டப் 3ன்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த 3ல் பார்த்தீங்கன்னா டப்புள் 1ல் இருக்க எலிமெண்ட்ஸ் இருக்கும், டப் 2ல் இருக்க எலிமெண்ட்ஸ் இருக்கும். லெட்ஸ் see the output for this. இப்போ பாருங்க உங்களுக்கு அவுட்புட் 2 4 6 8 10 1 3 5 7 9, அதாவது டப் 1ல் இருக்க வேல்யூ இருக்கு, டப் 2ல் இருக்க வேல்யூ இருக்கு. ஸோ this is a method to joining the two tuples. Let's see the next topic, deleting. எப்படி வந்து நம்ம என்டையர் டப்புள்ஸை வந்து டெலிட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் see the syntax for that. டெலிட்ன்ற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி டப்புள்னுடைய நேமு கொடுத்தோம்னா ஸோ என்டையர் டப்புளே டெலிட் ஆகிடும். ஓகே, லெட்ஸ் see the example for that. இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு டப்புள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டப்புள்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா டப் 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூ எலிமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இங்கே பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். அப்போ அவுட்புட் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட் என்ன ஆகும், த எலிமெண்ட் ஆஃப் டப் 1 ஈஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் கோட்ஸில் இருக்குது. ஸோ அப்போ இந்த லைன் அப்படியே பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் கமா யூஸ் பண்ணி டப் 1ன்னு கொடுத்துருக்கோம். பட் இந்த டப் 1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே இல்லை. ஸோ அப்போ அது என்ன பண்ணணும்னா அதுக்குள்ளே இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணும். அதாவது டப் 1க்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது 2 4 6 8 10. ஸோ அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணும். அப்போ அவுட்புட் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு என்ன பிரிண்ட் ஆகும், த எலிமெண்ட் ஆஃப் டப் இஸ் பெராந்திசிஸ் யூஸ் பண்ணி, ஏன்னா டப்புள்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா பெராந்திசிஸில் பிரிண்ட் ஆகும். அதனால் பெராந்திசிஸில் 2 4 6 8 10ன்றது ஃபர்ஸ்ட் லைனாக பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், டெல்ன்ற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க டப்பில் வந்து நம்ம இங்கே டெல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணிட்டோம். ஸோ டெலீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா டெலீட் பண்ண டப்புள்ஸை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். டப் 1ன்றதை டப் 1ல் இருக்க எலிமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது பிரிண்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம இங்கேவே டெல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த டப் 1ன்றதை டெலீட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ தட் வில் டிஸ்பிளே த எரர். நேம் எரர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டப் 1ன்றது இல்லை அப்படின்றத டிஸ்பிளே பண்ணுது. டப் 1 இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்றத நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்குது. ஓகே, லெட்ஸ் see the next topic, டப்புள் அசைன்மெண்ட். அசைன்மெண்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து பர்டிகுலர் டப்புள்ஸ், அதாவது பர்டிகுலர் டப்புள் நேமில் அசைன் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டப்புள் அசைன்மெண்ட். ஸோ லெட்ஸ் see this எக்ஸாம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து 3 டப்புள் நேம் கொடுத்துருக்கோம், ABC. அதாவது டப்புள்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து லெஃப்ட் சைடில் கொடுக்கணும். ஸோ அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கொடுக்கணும். ஸோ இன் பிட்வீனில் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். நமக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இட் அசைன் த வேல்யூ ஃப்ரம் ரைட் சைட் டு தி லெஃப்ட் சைடு, அதாவது ரைட் சைடில் இருக்க வேல்யூ கொண்டு வந்து லெஃப்ட் சைடில் இருக்க வேரியபிளை ஸ்டோர் பண்ணும். லுக் அட் திஸ். இங்கே நம்ம இதில் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டப்புள் அசைன் பண்ணும்போது ஸோ ரைட் சைடில் எவ்வளோ வேரியபிள்ஸ் இருக்கோ ஸோ அதுக்கான வேல்யூஸ் வந்து லெஃப்ட் சைடில் கொடுக்கணும். இங்கே 3 இருக்குன்னா இங்கேயும் 3 கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா தட் வில் ஷோ த எரர்ஸ். லெட்ஸ் see the எக்ஸாம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். 3 டப்புள்ஸ் நேம் கொடுத்துருக்கோம் ABC அப்படின்றது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வேல்யூஸ் கொடுத்துருக்கோம் 34 90 76. இந்த 34ன்றது பார்த்தீங்கன்னா ஏவில் போய்ட்டு ஸ்டோர் ஆகும், 90ன்றது பியில் போய் ஸ்டோர் ஆகும், 76ன்றது சியில் போய்ட்டு ஸ்டோர் ஆகும். ஓகே,
இப்போ நம்ம வந்து பிரிண்ட் ஏ கமா பி கமா சின்னும் போது ஏவில் ஸ்டோர் பண்ணியிருக்க 34, பியில் ஸ்டோர் பண்ணியிருக்க 90, சியில் ஸ்டோர் பண்ணியிருக்க 76ன்றது அவுட்புட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, லெட்ஸ் see the important things. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா போத் சைட்லையும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும். அதாவது இங்கே வந்து நம்ம வந்து 3 வேரியபிள்ஸ் கொடுத்தோம்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லையும் உங்களுக்கு 3 வேல்யூஸ் கொடுக்கணும். அதர்வைஸ் இட் வில் ஷோ த எரர்ஸ் இன் பைத்தான். Let's see the next topic, returning multiple values in tuple. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா C++ல அதாவது 11th நம்ம C++ல படிச்சிருப்போம் ஃபங்க்ஷனை பற்றி. ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சிங்கிள் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் that return more than one value also. அதை தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். Let's see the example for that. இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம்ல, ஸோ இதுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். DEF என்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறோம். ஃபங்க்ஷனுடைய நேம் பார்த்தீங்கன்னா மின் ஹைஃபன் மேக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் நேம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் see the next line. ஸோ நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து that will not execute of its own. ஃபங்க்ஷன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதுவாக எக்ஸிக்யூட் ஆகாது, நம்ம தான் அதை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணோம். அப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபங்க்ஷனை வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, எடுத்தோடனே இந்த லைனுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மன்ற ஒரு டப்புள்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டப்புள்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபியூ எலிமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். 12, 65, 84, 1, 18, 85, 99ன்ற சம் எலிமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணி ஒரு டப்புள்ஸை கிரியேட் பண்ணுவோம். டப்புள்ஸ்னுடைய நேமு நம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், மேக்ஸ் ஐஃபன் நம்ம கமா மின் ஐஃபன் நம்மன்ற 2 டப்புள்னுடைய நேம் கிரியேட் பண்ணி ஸோ அதுக்கான வேல்யூஸ் எப்படி நம்ம கொடுக்குறோம்னா மின் மேக்ஸு ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா டப்புள்ஸ்னுடைய நேம் நம். அதாவது மின் மேக்ஸ்ன்றது என்னன்னு பார்க்கும். மின் மேக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுடைய நேம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டப்புள்னுடைய நேம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மின் மேக்ஸ்ன்றது ஸோ இங்கே கால் பண்ணோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த காலிங் ஃபங்க்ஷன், திஸ் இஸ் கால்டு ஃபங்க்ஷன்ஸ். இந்த நம்மள இருக்க வேல்யூஸ் எல்லாமே, அதாவது நம்மள என்ன வேல்யூஸ் இருக்குது, 12, 65, 84, 1, 18, 85, 99 என்ற வேல்யூ இருக்குது. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாமே எண்ணுக்கு பாஸ் பண்ணிடும். இப்போ ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். எக்ஸிக்யூட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஏ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் மேக்ஸ் ஆஃப் எண்ணில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் ஃபுல்லாக எண்ணில் இருக்குது. ஸோ மேக்ஸ் என்ற ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணில் இருக்க எலிமெண்ட்ஸில் எது மேக்ஸிமம் வேல்யூ அதை ஃபைண்ட் பண்ணி ஏவில் ஸ்டோர் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஏவில் என்ன இருக்கும், இதில் மேக்ஸிமம் வேல்யூ 99, அந்த 99ன்றது ஏவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், பி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் மின் ஆஃப் இப்போ எண்ணில் பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ எதுன்னு ஃபைண்ட் பண்ணும். அதாவது எண்ணு பார்த்தீங்கன்னா இல்லை எண்ணில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த வேல்யூவில் மினிமம் வேல்யூ என்னன்றது ஃபைண்ட் பண்ணும். ஸோ 1ன்றது மினிமம் வேல்யூ. ஸோ தட் வில் ஸ்டோர் இன் பி. இப்போ பாருங்கள், ரிட்டர்ன் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க ஏவில் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ பியில் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறோம். எங்கேருந்து கால் பண்ணிச்சோ அங்கே அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இங்கேருந்து கால் பண்ணிச்சு இங்கே ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து 2 வேல்யூ வரும். என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99, 1 அப்படின்றது வரும். 99ன்றது மேக்ஸிமம் வேல்யூ, 1ன்றது மினிமம் வேல்யூன்றது உங்களுக்கு ரைட் சைடில் வரும். அந்த 2 வேல்யூமே லெஃப்ட் சைடில் இருக்க வேரியபிளை ஸ்டோர் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா 99 இருக்கும், செகண்ட் ஒன்ல 1ன்றது இருக்கும். இப்போ பாருங்க, பிரிண்ட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்தாலும் அது அப்படியே பிரிண்ட் பண்ணும். அப்போ மேக்ஸிமம் வேல்யூ ஈக்குவல்ன்றது டபுள் கோட்ஸில் இருக்குது. அப்போ அவுட்புட் ஸ்க்ரீனில் மேக்ஸிமம் வேல்யூ ஈக்குவல்ன்றது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, மேக்ஸ் ஐஃபன் நம் என்னும் போது மேக்ஸ் ஐஃபன் நம்மள என்ன ரிட்டர்ன் பண்ணி என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், 99ன்றது ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே 99ன்றது ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸில் டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்க வேல்யூ அப்படியே பிரிண்ட் பண்ணும். மினிமம் வேல்யூ ஈக்குவல்ன்றது டபுள் கோட்ஸில் இருக்குது, அது அப்படியே பிரிண்ட் பண்ணும். மின் நம்மன்றது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் இல்லை. ஸோ அப்போ அது என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணும். அதில் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் நம்முள்ள 1ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 1ன்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். Let's see this output for that. Maximum value 99, minimum value 1. So இந்த ப்ரோக்ராமில் அந்த என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தட் ரிட்டர்னிங் மோர் தென் 1 வேல்யூஸ். அதாவது இங்கேருந்து 2 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறோம்ல, தட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் ரிட்டர்னிங் மல்டிபிள் வேல்யூஸ் இன் டப்பிள்ஸ். ஸோ தட் இஸ் பாசிபிள் இன் டப்பிள்ஸ். நெக்ஸ்ட் டாபிக், நெஸ்டட் டப்பிள்ஸ். நெஸ்டட் டப்பிள்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டப்பிள்ஸ்குள்ளே இன்னொரு டப்பிள்ஸை வந்து டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் நெஸ்டட் டப்பிள்ஸ். இந்த நெஸ்டட் டப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு எலமெண்ட்ஸை தான் கன்சிடர் பண்ணும். ஸோ அதை வந்து அதுக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருந்தாலும் ஸோ அந்த டப்பிள்ஸை, அதாவது நெஸ்டட் டப்பிள்ஸ் எப்பயுமே ஒரு எலமெண்ட்ஸை தான் கன்சிடர் பண்ணும். லெட்ஸ் see the எக்ஸாம்பிள் here. இங்கே பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ்ன்ற ஒரு
டப்புள்ஸை கிரியேட் பண்ணிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 4 நெஸ்டட் டப்புள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நெஸ்டட் டப்புள்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்ஸாக கன்சிடர் பண்ணும். ஸோ அப்போ டாப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ வினோதினியினுடைய டீட்டெயில்ஸ் ஒரு எலமெண்ட்ஸ், சௌந்தர்யானுடைய டீட்டெயில்ஸ் ஒரு எலமெண்ட்ஸ், தரணியினுடைய டீட்டெயில்ஸ் ஒரு எலமெண்ட்ஸ் அண்ட் சாய்ஸ்ரீனுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட். ஸோ இந்த எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 by 1 ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் அவுட்புட் ஃபார் தட். ஓகே, let's see the next topic. Program using tuples. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து டப்புள்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை மேனுவலாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். Let's see the remaining topic in next video. Thank you.